தீவிர ரசிகனை விட ஒரு கொலவெறியில் உள்ளவன். தளபதினாலே ரொம்ப ஆர்வப்படுறவன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து தளபதி ரசிகன். நான் இயக்கமாக இருக்கும்போதே வலசரவாக்கத்தில் உள்ள 182வது வார்டில் கட்சியில் பயணிச்சிட்டு இருந்தேன். இயக்கத்திலே பயணிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கட்சி ஆரம்பித்த பிறகும் அங்கே 182வது வார்டில் அவங்களோட சேர்ந்து பயணிச்சிட்டு இருந்தேன். ஒரு முறை எங்கள் ஊரில் திருவிழா அப்போ ஊருக்கு வந்தப்போ தளபதி வெற்றி கழகத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொன்னாங்க. அப்போதைக்கு நான் கொடுத்தேன். அடுத்து கொடியேற்ற விழாவுக்கு வந்த பாலமுருகன் வந்தவர் எங்களுக்கு நம்ம மாவட்டத்தில் சேர்ந்து பயணிங்க, எதுக்கு அங்கே போய் பயணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறமா மாநாடுக்காக எங்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி கேட்டார். வேன்கள் பற்றாக்குறை இருக்குது, நான் வந்து அது கூட்டி போகணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னார். அதை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா தளபதியாருக்கு நீங்கள் வந்து தளபதி ரசிகன், தளபதியாருக்கு வந்து வெள்ளி வேல் ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொன்ன ஒரு காரணத்தினால நம்ம தளபதியாருக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆசையில் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு வெள்ளி வேல், ஒரு 5 அடியில் வெள்ளி வேல் ஒன்று ப்ரெசென்ட் பண்ண நம்ம வழிவிடு முருகன் கோயிலில் சிறப்பு அர்ச்சனை பண்ணி, ஆனால் நீங்கள் கூட வந்திருந்தீங்க, சிறப்பு அர்ச்சனை பண்ணி அப்போதைக்கு நாங்கள் கொடுத்தோம். அந்த கொடுத்ததுலேருந்து 3 மாதம் வரைக்கும் அவருடைய பூஜை ரூமில் தான் இருந்துச்சே தவிர வேலை பற்றி எந்த ஒரு விஷயமே அவர் சொல்லவே இல்லை. யார் பூஜை ரூமில்? அவர் பாலமுருகன், மலைவெளியில் ஜெயபாலா அவங்க பூஜை ரூமில் தளபதிகிட்ட கொடுக்கல. அந்த வேலு ரெடி பண்ணதுக்கான வேலோட மதிப்பு வந்து 1,38,000 ரூபா பில்லு. அந்த பில்லு முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது, ஆதாரபூர்வமாக இருக்குது. அடுத்து அப்புறமா அங்கே போட்ட அன்னதானம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே அங்கே வந்த தொண்டர்கள் அனைவருக்கும், ராமநாதபுரம் மாவட்ட தொண்டர்கள் அனைவருக்கும் எங்கள் மூலமாக ஏற்பாடு பண்ணி 3 வேளை சாப்பாடுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாங்கள் தான். அதையும் எங்கள் பேரை காட்டலை. அவங்க எல்லாமே அவர் செஞ்ச மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தார். எல்லா விஷயங்களுமே நான் வந்து அப்புறம் நாங்கள் வந்து முள்ளிமுனை கிளையில் வந்து இந்த ரோடு சீரமைப்பு பணி எங்கள் மூலமாக ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுலேயும் அவர் தான் வந்து செயல்படுற மாதிரி காட்டினார். இதில் அதிருப்தி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் வந்து வர்றீங்க, ராஜாவை வந்து தெரிய காணமே, ராஜாவோட ஏற்பாட்டிலைன்னு போட்டால் என்ன அப்படின்னு கேட்டதுலேருந்து ரொம்ப அவர் எங்களை ஒதுக்க ஆரம்பித்தார். கடைசியாக திருவாடான வட்டத்தில் ஒரு இணைப்பு விழா நடந்துச்சு. அங்கே போகும்போது நானும் ஒரு 3 காரில் தொண்டர்களோடு போனேன். என்னை அவமதித்து தொண்டியில் இருந்து அப்படியே ரிட்டனில் திருப்பி விட்டுட்டாப்புல. நாங்கள் திரும்பி ரொம்ப மன உளைச்சலோடு திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறமா கழக பொதுச் செயலாளரை போய் கடந்த 9ஆம் தேதி மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரு ஆதாரமாக அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தோம். கொடுத்ததுக்கு அவங்க வந்து இப்படி செஞ்சுட்டு இருந்தா அப்போ வந்து நீ அவரை ஏற்றுக்கிட்டா அவரோட சேர்ந்து பயணி, அவர் ஏற்றுக்கலைன்னா அவர் ஃபோட்டோவும் போடாமல் என்னோடய ஃபோட்டோவும் போடாமல் நீ தனிப்பட்ட முறையில் தளபதியாருக்காக மக்கள் பணியில் ஈடுபடு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பேருக்கும் தெரியும், இங்கேருந்து எல்லா பேரும் அங்கே போனோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணனுடைய சொல்படி விலையில்லா விருந்தகம் ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த நலப்பணியை கூட வந்த உடனேயே அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். தன்னுடைய அதிகார பலத்தை யூஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணி எங்களால் அந்த மக்கள் பணியில் ஈடுபட முடியாத அளவுக்கு எங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. மேலும் 10வதுக்கு என் மேலே அவதூறு பரப்புகிற அளவுக்கு அவர் மீடியாக்களில் என்னோடய ஃபோட்டோ போட்டு எனக்கு எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் என்னுடைய ஃபோட்டோ போட்டு எனக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதற்கான தகுந்த பதிலடியை தரும் அளவுக்கு நான் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். இப்போ அவங்கள குற்றச்சாட்டு வச்சு தான் நீக்கியிருக்காங்க, அவங்க மேலே குற்ற வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா இது முதல்ல அவங்களுக்கு தெரியாதா? இப்போ நீக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் பயணிக்கும் போதே நான் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், எல்லா விஷயங்களையும் சொன்னேன். பொய்யான வழக்குகள் போடப்படுறது சகஜம்தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட சேர்ந்து பயணி தம்பின்னு அவர் கண்டிப்பாக சொன்னார். இது வந்து சட்டப்படி நான் அது வந்து குற்றவாளியாக நிரபராதியாக நாங்கள்லாம் இருந்தோம். குற்றவாளியாக நிரபராதியான்னு நிரூபிக்கிறது வந்து கோர்ட்டு. அது வந்து வழக்கு போகிற சகஜம். அது வந்து அவர் சொன்னது தான், வழக்கு இருக்கிறதுலாம் சகஜம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி நீ பயணின்னு சொல்லிட்டு என்னையை யூஸ் பண்ணி தான் அவர் பயணித்து வந்தார். என்னையை பயன்படுத்தி அவர் வந்து தன்னை மெருகேற்றிக்கிட்டார். என்னையை பயன்படுத்தி தான் அவர் மெருகேற்றிக்கிட்டாரே தவிர அவர் தனித்து எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படலை. ஆனால் என்னை கசக்கி போட்ட காகிதமாக தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி அவர் மினுமினுப்பாக திரிகிறார்.
இப்போ இது சம்மந்தமாக உங்களை நீக்கினது சம்மந்தமாக உங்கள் தலைமைக்கு எதுன்னு சொல்லியிருக்கீங்களா? தலைமை என்ன சொல்லியிருக்காங்க? தலைமைக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். அவங்க வந்து கூடிய விரைவில் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அனுப்பி விட்ருக்கேன். அவங்க சொன்னது 20 நாள் நீ வந்து தனிப்பட்ட முறையில் பயணி, 20 நாளுக்கு அப்புறமா நான் அவங்கள கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த பொதுச் செயலாளர் வாக்குக்கு இணங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அந்த வேலையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க.